டோரா வரைபடத்துடன் புதையல் தேடி கடற்கரை நோக்கிக் கொண்டிருந்தாள். வா புஜி, நாம் புதையலைக் கண்டுபிடிப்போம் என்று டோரா உற்சாகமாகக் கூறினாள். போப்பாய் மாமாயிடம் சென்று புதையலைப் பற்றி விபரம் கூறினார். அதைக் கேட்டு போலாம் என்றார். துறைமுகத்தை நோக்கிச் சுட்டிக்காட்டியது. ஓ ஓ படகு மூலம்தான் அந்த பழைய கலங்கரை விளக்கத்திற்கு அருகில் போலாம் என்றார். உடனே புஜி, அதோ பார், படகு அங்கே இருக்குது. மூவரும் அருகில் சிறிய படகில் ஏறினார்கள். மூவரும் படகில் ஏறி பழைய கலங்கரை விளக்கத்திற்கு நோக்கி பயணம் செய்தார்கள். அவர்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் கடல் கொந்தளிக்கத் தொடங்கியது. பெரிய அலைகள் படகின் பக்கங்களில் மோதின. நங்கூரம் என்று பூஜி கத்தியது. போப்பாய் நங்கூரத்தை கச்சிதமாக எறிந்து கலங்கரை விளக்க பாறைகளுக்கு அருகில் படகை நிலைநிறுத்தினார். டோரா அந்த கலங்கரை விளக்கத்திற்கு செல்லும் பாதை தந்திரமானது. அவர்கள் வளைந்து செல்லும் பாதையில் மேலே ஏறினார்கள். ஆனால் ஒரு பெரிய பாறை கலங்கரை விளக்கக் கதவின் நுழைவாயிலை மறித்திருந்தது. போப்பாய் கீரை சாப்பிடு பாறை உடைத்து உள்ளே சென்றார்கள். அப்போது ஸ்வைப்பர் நரி ஒரு பீப்பாய்க்கு பின்னாலிருந்து வெளியே வந்தது. அந்தப் புதையலை நான் தான் முதலில் திருடப் போகிறேன். அது பாறைகள் நிறைந்த பாதையை நோக்கி வேகமாக ஓடியது. ஐயோ, ஸ்வைப்பர் முதலில் அங்கே சென்று விடுவான், டோரா சொன்னாள். போப்பாய் பாறையை தள்ளிப் பார்த்தார். அவரது தசைகள் புடைத்தன. ஒரே ஒரு மென்மையான தள்ளலில் அந்தப் பாறை ஒரு கோழியைப் போல உருண்டு ஓடியது. அதை தூக்கி எறிந்தார். கலங்கரை விளக்கத்திற்குள் அவர்கள் தூசி படிந்த ஒரு பழைய பெட்டியைக் கண்டார்கள். அப்ரீர் என்று டோரா சொன்னாள். அப்ரீர் என்று பூஜி உற்சாகப்படுத்தியது. அவர்கள் அந்தப் பெட்டியைத் திறந்தபோது பளபளப்பான சிப்பி மாலைகள், பழைய மாலுமி நாணயங்கள் ஆகியவற்றைக் கண்டார்கள். ஸ்வைப்பர் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தான். டோரா புன்னகைத்தாள். ஸ்வைப்பர், நீ மரியாதையாகக் கேட்டால் புதையலைப் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்வைப்பர் பெருமூச்சு விட்டான். போப்பாய் சிரித்தார். புதையலைப் பகிர்ந்து கொள்வது கீரையை விடச் சுவையாக இருக்கும். அவர்கள் அனைவரும் ஒன்றாக கடற்கரைக்கு திரும்பி நடந்தனர். நாம் சாதித்துவிட்டோம், நாம் அதைச் செய்துவிட்டோம் என்று டோரா சொன்னாள்.